வணக்கம். ஒரு சைடு பார்த்தீங்கன்னா, எடப்பாடி பழனிசாமி கூட்டணி தொடர்பான பேச்சுவார்த்தை எந்த கட்சியோடையும் ஆரம்பிக்கவே இல்ல. ஒரு வருஷத்துக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா, அமித்ஷா வந்து எடப்பாடி பழனிசாமி இழுத்து அதிமுக, பாஜக கூட்டணிய கொண்டு வந்து வச்சார். அதுக்கப்புறம் வேற எந்த கட்சியோடையும் பேச்சுவார்த்தையும் நடத்தல. கூட்டணிக்குள்ள இருந்த தேமுதிக, பாமக எல்லாமே வெளியேறிட்டாங்க. எங்களுடைய அறிவிப்ப நாங்க பொறுமையா சொல்றோம் அப்படிங்கிற மாரி சொல்ட்டாங்க. தேர்தல் தேதி வேற அறிவிக்க போறாங்க. இப்ப எல்லா கட்சிகளும் பிரச்சாரத்துக்கு போணும் அப்படிங்கிற மாரி இருக்கும்போது, எடப்பாடி பழனிசாமி ஒரு சைடு தயக்கம் காட்டிக்கிட்டே இருக்கிறாரு. இவருடைய தயக்கம் வந்து இந்த வெற்றியை வந்து கேள்விக்குறியாக்குது அப்படின்னு பாஜக யோசிக்கிறாங்க. அதே சமயத்துல வந்து பார்த்தீங்கன்னா, டிவிகே தாவேகாவோட கூட்டணி தொடர்பான பேச்சுவார்த்தைலாம் ஆரம்பிச்சு செங்கோட்டையன் வந்து ஜரூரா வேலை பார்த்துட்டு இருக்கிறாரு அப்படிங்கிற மாரி இருக்கு. அதுலயும் குறிப்பா பார்த்தீங்கன்னா, ஓபிஎஸ், டிடிவி தினகரோட பேச்சுவார்த்தை முடிச்சுட்டாங்க. அவங்களும் ஓகே சொல்லிட்டாங்க. விஜயோட நேரடியாவே ஓபிஎஸ் வந்து பேசிட்டாரு. பேசி முடிச்சுட்டாங்க எல்லாமே அப்படிங்கிற மாரி ஒரு உறுதியான தகவல் வந்து வெளியாயிட்டே இருக்கு. என்ன நடந்திருக்குது? என்ன பேசியிருக்காங்க? அப்படிங்கிற மாரி இருக்கு. விரைவில வந்து அவங்க பேச்சுவார்த்தை முடிச்சு அந்த இதுக்கான ஒப்பந்தத்தில கையெழுத்து போட போறாங்க அப்படிங்கிற மாரி ஒரு நம்பகத்தகுந்த வட்டாரங்கள்ல இருந்து சொல்லுது. சரி இவங்களுக்கான தொகுதிகள்லாம் ஒதுக்கீடு பண்ணணும்ல. எத்தன தொகுதிகள் ஒதுக்கியிருக்காங்க அப்படின்னா, டிடிவி தினகரன் கேட்ட மாரி எங்க 2 பேத்துக்கும் சேர்த்து ஒரு 40 தொகுதிகள் குடுத்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. அத வந்து ஓகே சொல்லியிருக்காங்க தாவேகா சைடுல அப்படிங்கிற மாரி இருக்கு. செங்கோட்டையன் இதுக்கு முழு முன்னணியில இருந்து செயல்பட்டு இருக்காரு. 40 தொகுதிகள் அப்படின்னா, ஓபிஎஸ் 20 தொகுதிகள், டிடிவி தினகரன் 20 தொகுதிகள் வாங்கிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அப்படி 20 தொகுதிகள இது பண்ணிக்கலாம். டிடிவி தினகரன பொறுத்தவரைக்கும் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் அப்படின்னு ஒரு தனிப்பட்ட முறையில ஒரு கட்சி இருக்கு. அந்த கட்சி சார்பா பார்த்தீங்கன்னா, அவர் போட்டி போடுவாரு. அவருக்கு வந்து குக்கர் சின்னம் இருக்கு. அதனால 20 வேட்பாளர்கள், அவருடைய வேட்பாளர்கள் வந்து குக்கர் சின்னத்தில வெற்றி பெறதுக்கு வாய்ப்புகள், அது குக்கர் சின்னத்தில நிக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இப்போ ஓபிஎஸ் என்ன செய்வாரு? ஓபிஎஸ் வந்து சுயேட்சையா நிப்பாரா? அப்படிங்கிற மாரி இருக்கு. இல்ல. தாவேகாவோட சின்னம். ஏறக்குறைய பார்த்தீங்கன்னா, தாவேகாவுக்கு விசில் சின்னம் தான் கிடைக்கும்னு நெனைக்கிறாங்க. அந்த விசில் சின்னத்தில, தாவேகா சின்னத்திலே வந்து ஓபிஎஸ் வந்து அவருடைய 20 வேட்பாளர்களும் போட்டி போடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இது ஏறக்குறைய இந்த ஓபிஎஸ் வந்து அப்படியே தாவேகால இணைஞ்ச மாரியே தான் இந்த ஒரு சீனே ஓடுது. இதுக்கு வந்து ஓகே சொல்ட்டாரு. தாவேகா சின்னத்தில வந்து போட்டி போட ஓகே சொல்ட்டாரு. ஏன்னா வந்து தனிப்பட்ட முறையில ஒரு சின்னத்த வாங்கி, ஒரு கட்சிய பதிவு பண்ணி, அது தனிப்பட்ட முறையில நின்டு அதெல்லாம் பெரிய குழப்பமா இருக்கும். தாவேகா சின்னம் என்ன விசிலா? விசில் சின்னத்திலே நம்ம நின்னுட்டு போயிடலாம். அப்படிங்கிறதுல ஓபிஎஸ் தரப்புலயுமே வந்து ஓகே வாங்கியிருக்கிறாங்க அப்படிங்கிற மாரி இருக்கு. இதுல வந்து விஜய்க்கும் ஒரு ப்ளஸ் இருக்கு. ஓபிஎஸ்க்குமே ப்ளஸ் இருக்கு. தென் மாவட்டங்கள், டெல்டா மாவட்டங்கள்ல வந்து தாவேகா வந்து கட்சி வளர்றதுக்கும், வேகமாக வளர்றதுக்கும் மிக முக்கியமான இருக்கு. 2வது வந்து பார்த்தீங்கன்னா, அரசியல் அனுபவம் வாய்ந்த ஓபிஎஸ், டிடிவி தினகரன் இவங்க போன்ற ஆட்கள் வந்து வரும்போது, இன்னும் கூட நமக்கு வந்து தாவேகாவோட வளர்ச்சி வந்து ரொம்ப வேகமா இருக்கும் அப்படிங்கிற மாரி இருக்காங்க. இந்த பேச்சுவார்த்தை ரகசியமாக நடந்து முடிஞ்சிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. தொகுதி பங்கீடு, மாவட்ட அளவில வந்து ஒருங்கிணைப்பு, தேர்தல் முன்னிட்டு ஒரு வலுவான கூட்டணி இப்படி இதில வந்து தாவேகா வட்டாரங்கள் ரொம்ப மிக முக்கியமா ஒரு கவனத்தை செலுத்திக்கிட்டே இருக்கிறாங்க அப்படிங்கிறது தெளிவா தெரியுது. ஒரு புது கட்சி, அரசியல் அனுபவமே இல்லாத ஒரு கட்சி, கூட்டணி தொடர்பான பேச்சுவார்த்தைய ரொம்ப ஜரூரா செய்யும்போது, நாங்க பெரிய இயக்கம்பா, திமுக வந்து எதிர்ப்பு, திமுக வந்து எதிர்க்கக்கூடிய ஒரே கட்சி அப்படின்னா அது அதிமுக தான். நாங்க தான் வந்து திமுக வந்து வீழ்த்த முடியும் அப்படின்லாம் பேசக்கூடிய எடப்பாடி பழனிசாமி, இப்போ வந்து ரொம்ப சோர்வா இருக்கிறாரு அப்படிங்கிறது தான் குற்றச்சாட்டா இருக்குது. அதேபோல வந்து டிவிகே தாவேகாவோட வந்து வளர்ச்சிய வந்து முக்கியமான அரசியல் கட்சியில இருந்து அனுபவம் வாய்ந்தவர்கள் நிர்ணயிக்கக்கூடிய அளவுக்கு இப்போ வந்து நிக்கிது. ஓபிஎஸ், டிடிவி தினகரன் போன்ற நபர்கள் வந்தாங்க அப்படின்னா, பயங்கரமான ஒரு வேகம் தானே! அதேபோல செங்கோட்டையன் வந்து அதிமுகல இருக்கிற முன்னாள் அமைச்சர்கள், முன்னாள் எம்எல்ஏக்கள் இவங்களோடலாம் பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்காரு. இதுவே வந்து எடப்பாடி பழனிசாமிக்கு ஒரு தயக்கத்த குடுத்துக்கிட்டே இருக்கு. இன்னும் காலதாமதம் ஆக ஆக கட்சிக்குள்ள இருந்து நெறைய பேர் வந்து மாறுவாங்க. இப்ப தை மாசம் பொறந்துருச்சுன்னா நெறைய பேர் விஜயோட கை கோர்க்கறதுக்கு தயாராயிட்டாங்க அப்படிங்கிற மாரி இருக்கு. இப்ப பாஜகவுக்கு ஒரு நெருக்கடி. எதுக்காக நம்ம அதிமுகவோட கூட்டணி வச்சோம்? ஜெயிக்கணும் அப்படிங்கிறது தானே. 2026 சட்டமன்ற தேர்தல்ல ஜெயிச்சு, நம்ம வெற்றி பெறணும் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை தானே. ஆனா அந்த சூழ்நிலைய உருவாக்குறதுக்கு எடப்பாடி பழனிசாமி ஒண்ணுமே செய்யலையே. என்டிஏ கூட்டணியோட தமிழக தலைமை அப்படின்னா அது அதிமுக தான். எடப்பாடி பழனிசாமி தான் முதலமைச்சர் வேட்பாளர். எல்லாமே ஓகே தான். ஆனா வந்து எடப்பாடி பழனிசாமி ஏதாவது இறங்கி செய்யணும்ல. எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சர் வேட்பாளரா ஏத்துக்கிறதுக்கு யாருக்குமே வந்து விருப்பமே இல்ல. கூட்டணி கட்சிகளுக்கே விருப்பம் இல்ல. ஓபிஎஸ், டிடிவி தினகரன விட்டுருங்க. ராமதாஸுக்கு விருப்பம் இல்ல, அன்புமணிக்கு விருப்பம் இல்ல, பிரேமலதாவுக்கு விருப்பம் இல்ல. இப்படி எல்லா கட்சிக்காரருக்குமே கிருஷ்ணசாமிக்கு கூட விருப்பம் இல்ல. அப்படிங்கிற மாரி தான் சொல்றாங்க. அது ஒரு எப்படி வந்து ஏத்துக்க முடியும்? அண்ணாமலை வந்து நீங்க முதலமைச்சர் வேட்பாளர்னு போட்டீங்கன்னா, அண்ணாமலைக்கு செல்வாக்கு இருக்கு. அண்ணாமலை வந்து ஓகே அப்படின்பாரு. அத எடப்பாடி பழனிசாமி ஏத்துக்குவாரா? எடப்பாடி பழனிசாமி இன்னமும் தன்னை ஒரு முதலமைச்சர் வேட்பாளரா வந்து பாஜக அறிவிக்கல அப்படிங்கிறதுனால ஒரு தயக்கம் காட்டிக்கிட்டே இருக்கிறாரு. அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. இது வந்து ஓபிஎஸ், டிடிவி தினகரன் வந்து விரைவில வந்து
ஒப்பந்தத்தில் அது கையெழுத்து போட்டுருவாங்க. ஜனவரி தை பிறந்தோடனே கையெழுத்து போட்டுருவாங்க அப்படின்னு சொல்லி உறுதியாக சொல்கிறாங்க. அது இல்லாமல் விஜய் கூட ஓபிஎஸ் பேசியிருக்காரு, ஃபோனில் பேசியிருக்காரு அப்படிங்கிற மாதிரி இருக்குது. விஜய் ஆரம்ப கட்டத்தில் ஓபிஎஸ்ஸை கூட்டணிக்குள்ளே கொண்டு வரலாமா வேணாமா என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஒரு தயக்கம் காட்டிக்கிட்டே இருந்திருக்காரு. செங்கோட்டையன் தாவேக்கால சேர்றதுக்கு முன்னாடி அவர் செங்கோட்டையன் சேர்ந்த பிறகு ஒரு முடிவு எடுத்துட்டாங்க. கண்டிப்பாக நம்ம தென் மாவட்டங்கள், டெல்டா மாவட்டங்களில் ஒரு செல்வாக்கை பெறணும் அப்படின்னா கண்டிப்பாக ஓபிஎஸ், டிடிவி தினகரன், சசிகலா இவங்கெல்லாம் வேணும் அப்படிங்கிறத யோசிக்கிறாங்க. சசிகலா போகிறாங்களா போகலையான்னு தெரியாது. ஆனால் ஓபிஎஸ், டிடிவி தினகரன், எடப்பாடி பழனிசாமியை திரும்பவும் எதிர்கட்சியாக கூட உட்கார விடக்கூடாது அப்படிங்கிறதுல ரொம்ப தெளிவாக இருக்கிறாங்க. அவங்களை பொறுத்த வரைக்கும் என்னன்னு கேட்டிங்கன்னா, எடப்பாடி பழனிசாமி திரும்பவும் நம்ம எதிர்கட்சியாக கூட உட்கார்ந்தா கூட போதும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் இருக்கிறார். மற்றவங்க அவரை நம்பி நிற்கிற எம்எல்ஏக்கள் அவரை நம்பி கோடிக்கணக்கில் செலவு பண்ணிவிட்டு அதிமுக ஆட்சிக்கு வராமல் சும்மா வெறும் எம்எல்ஏவாக நின்றுக்கிட்டு எம்எல்ஏக்கு ஒதுக்குற நிதிகள்லேருந்து கமிஷன் வாங்கிட்டு உட்காந்துருக்க முடியுமா அப்படிங்கிற ஒரு கேள்விக்குறியோடு அவங்க இருந்துக்கிட்டு இருக்காங்க. நம்ம எம்எல்ஏ ஆனால் அதிமுக ஆட்சியை பிடிக்கணும், அதிமுக ஆட்சியை பிடிச்சதுன்னா நம்ம முதலமைச்சர் ஏதாவது ஒரு அமைச்சர் பதவி வச்சுக்கிட்டு நம்ம ஒரு பந்தாவாக சுற்றணும் அப்படின்னு ஒரு எண்ணம் தான் அவங்க மைண்டில் இருக்குது. ஆனால் அந்த எண்ணம் ஏன் எடப்பாடி பழனிசாமிக்கு வரல? எடப்பாடி பழனிசாமி சூஸ் பண்ணி வச்சுட்டார், முதலமைச்சர் இல்லைன்னா எதிர்கட்சி தலைவர், அவ்வளோதான். நம்ம எதிர்கட்சி தலைவராக இருந்தாலும் நமக்கு பிரச்சனை இல்லை, நம்ம பாட்டுக்கு தொடர்ந்து பயணம் பண்ணிக்கலாம். கட்சி நம்ம கட்டுப்பாட்டில் இருந்தால் போதும். அதுக்காக ஓபிஎஸ், டிடிவிலாம் கொண்டு சேர்க்கணும் அப்படிங்கிற அவசியம்லாம் கிடையாது அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் அவர் இருக்கிறாரு. ஆனால் பார்த்தீங்கன்னா இவங்க ஏற்றுக்க மாட்டேறாங்க. முதல்ல டிடிவி தினகரன்லாம் எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சர் வேட்பாளரை ஏற்றுக்க முடியாதுன்னு பகிரங்கமாக சொன்னார். இப்போ ஓபிஎஸ்மே அவருடைய ஆலோசனை கூட்டம், மாவட்ட செயலர்கள் இதிலெல்லாம் நடந்துச்சுல்ல, அந்த நிர்வாகிகள் ஆலோசனை கூட்டத்திலலாம் பேசும்போது அவருமே அதே வார்த்தையை சொன்னார். எடப்பாடி பழனிசாமி நாங்கள் ஏற்றுக்க முடியாதுங்க, எடப்பாடி பழனிசாமி யாருங்க, துரோகியெல்லாம் நாங்கள் முதலமைச்சர் வேட்பாளரை ஏற்றுக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அவருமே சொன்னார். அதில் 2 விஷயங்கள் எடுத்தாங்க. ஒன்று திமுக கூட்டணியா தாவேகா கூட்டணியானா, திமுகவோட ஓபிஎஸ் கூட்டணி வச்சார்னா அவருடைய அரசியல் அத்தோட முடிஞ்சிடும் அப்படிங்கிறது எல்லாமே தெளிவாக இருக்கிறாங்க. ஆனால் ஓபிஎஸ்க்கு திமுக தரப்புல அழைப்பு போயிருக்கு, கூட்டணி தொடர்பு வாங்க, வேணாம் உங்களுக்கு ஒரு 4-5 சீட்டு தரோம் அப்படிங்கிற மாதிரி பேசியிருந்தாங்க. ஆனால் அந்த முடிவை ஓபிஎஸ் எடுத்தார் அப்படின்னா அவரை நம்பகத்தன்மையை இழந்துவாங்க மக்கள், அவருடைய ஆதரவாளர்கள் அப்படிங்கிறதுல தெளிவாக இருந்தார். அதனால் அவரும் பார்த்திங்கன்னா திமுக வேணாம் அப்படிங்கிற ஒரு எண்ணத்துக்கு தாவேகாவோட பேச்சுவார்த்தையெல்லாம் நடத்தி முடிச்சாச்சு. இனிமேல் எடப்பாடி பழனிசாமியோட எந்த விதமான ஒட்டு உறவும் வேணாம், எடப்பாடி பழனிசாமியை பாஜகவை கட்டி அழுவட்டும், பாஜக எடப்பாடி பழனிசாமி தானே ஆளுமை மிக்க ஒரு தலைமைன்னு நினைக்கிறாங்க, அவங்களே வச்சுக்கிட்டோம், அவங்களே செயல்படட்டும், அவங்களே தேர்தலில் வெற்றி பெற முடியுமா அப்படிங்கிறத பார்க்கட்டும். தேர்தலுக்கு முடிவுக்கு அப்புறமா ஓபிஎஸ், டிடிவி தினகரன் இவங்க சொன்னதை ஏன் பாஜக நம்பலை அப்படிங்கிறத அப்புறமா புரிஞ்சுக்கிட்டோம். ஏன்னா பாஜக நம்புகிறாங்க, எடப்பாடி பழனிசாமி நம்ப மாட்டேங்கிறாரு. எனக்கு ஆளுமை இருக்குது, எனக்கு திறமை இருக்குது அப்படின்னு திரும்பவும் சொல்லிக்கிட்டே இருக்கிறாரு. இது இப்படி போயிட்டே இருந்தால் ஒன்றுமே செய்ய முடியாது அப்படிங்கிறதுல தெளிவாகிட்டாங்க. கூட்டணியை முடிச்சுட்டாங்க அப்படிங்கிற மாதிரி தெரியுது. ஆனால் பார்த்தீங்கன்னா ஓபிஎஸ் அவர் தாவேகாவோட சின்னத்தில் போட்டி போட போகிறாரு அப்படிங்கிறது தான் ஓபிஎஸ் ஆதரவு மத்தியில் கொஞ்சம் உற்சாகமாக இருக்குது. நம்ம ஓரளவுக்கு கட்சியை கொண்டு போய் மெர்ச்சி பண்ணிட்டோமோ தாவேகாவோட அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்வியெல்லாம் இருந்தாலும் நமக்கு வெற்றி தான் முக்கியம் பிகிலு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க எல்லாருமே. ஆமாம், ஓபிஎஸை பொறுத்த வரைக்கும் அவர் 20 தொகுதிகளில் போட்டி போடுறாங்க, 15 தொகுதிகளில் ஜெயிக்கிறாங்க அப்படின்னா அது ஒரு மாஸ் தானே அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்வியோட வைக்கிறாங்க. பார்க்கலாம், நீங்கள் இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற ஒரு கருத்தை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.